ஆரிய சனாதனத்தின் வேரை அசைத்து பார்த்த பெரும் நெருப்பு மாவீரன் பழனி பாபா என்கிற ஒற்றை பெயர் ஒரு காலத்தில் தமிழகத்தையே ஆட்டி படைத்தது. அந்த ஆட்டி படைத்ததில் ஆடி அசைந்து பார்த்தது ஆரியமும் சனாதன எதிர்ப்புகளும். அப்படிப்பட்ட ஒரு பெருங்குரல் இன்று விதையாக ஆயக்குடி மண்ணிலே உறங்கிக் கொண்டிருக்கிறது. இன்று பாபாவை விமர்சித்தவர்கள், பாபாவை புறக்கணித்தவர்கள் இன்று பாபாவினுடைய வழிகாட்டியாக அவருடைய கருத்தியலையும் கொள்கைகளையும் மறைமுகமாக இன்று அரசியல் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஆற்றலை ஒடுக்கப்பட்ட மக்களாக, விளிம்புநிலை மக்களாக, என இஸ்லாமிய பெருமக்களுக்கும் என அனைத்து சமூக மக்களும் விடுதலை பெறுவதற்கான ஒரு அறல் வழிகாட்டியாக எங்களுடைய தலைவன், எங்களுடைய ஆசான் பழனி பாபா அவர்கள் இருக்கார் என்றால் இன்றும் அதற்கான அச்சாணி பேர் இதே ஆயக்குடி மண்ணில் வருடம் ஜனவரி 28 அன்று ஒவ்வொரு மாணவர்களாக, ஒவ்வொரு இளைஞர்களாக, ஒவ்வொரு தலைமுறைகளாக இங்கே குவிகிறார்களே அவர்களே அதற்கு சாட்சி. இறப்பதற்கு முன்னால் மாவீரன் பழனி பாபா அவர்கள் விதையாவதற்கு முன்னால் ஒரு கருத்தை விதையாக விட்டு சென்றால் ஒரு காலம் வரும், என்னை தோண்டி விதைத்த என்னை தோண்டி எடுத்து என்னுடைய இளம்பு கூடுகளுக்கு நன்றி சொல்வார்கள். நன்றி சொல்லி என்னுடைய கொள்கையை அவர்கள் விதையாக கொண்டு வீரியமாக நடைபெறுவார்கள். அன்று தெரியும் நான் யார் என்று. அன்று விதைத்த விதைதான் இன்று பழனி பாபாவாக பல ஆயிரம் பழனி பாபாவாக இந்த மண்ணிலே, இங்கே விதையாகி ஆயக்குடி மண்ணிலே தோண்டி உருவாகி கொண்டிருக்கிறது. ஆக இறப்பதற்கு முன்னாலேயே தான் இறப்பேன் என்ற விஷயத்தை தெரிந்தும், தான் சாவை அறிவேன் என்பதை தெரிந்தும் ஒரு வார்த்தையை ஒரு புனித போராளி சொல்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய கருத்தியலை, எவ்வளவு பெரிய சித்தாந்தத்தை உள்ளடக்கியிருப்பார், எவ்வளவு பெரிய எதிர்ப்பு அரசியலை அவர் தாங்கியிருப்பார் என்பதுதான் ஆணித்தனமான உண்மை. எத்தனையோ தலைவர்கள் இந்த மண்ணில் வந்திருக்கலாம், எத்தனையோ இந்த மண்ணிலே உருவாகி இருக்கலாம், எத்தனையோ பேர் ஆற்றல் உருவாகி இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு தலைவர்களுமே, எந்த ஒரு எதிர்ப்புகளுமே புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பிறகு, கார்ல் மார்க்ஸ் என்ற பெரும் போராளிகளுக்கு பிறகு தமிழகத்திலே பெரும் ஒரு எதிர்ப்பை, ஆரியத்தை நிலச்சரிவோடு சரித்து பார்த்தது கிடையாது. அப்படி சதித்து பார்த்த ஒரே தலைவன், ஒரே மன்னன் மாவீரன் பழனி பாபா அவர்கள் மட்டுமே. அப்படிப்பட்ட மாவீரன் பழனி பாபாவுடைய மண்ணில் நாம் இந்த இடத்தில் விதையாக நாம் உருவெடுத்திற்கான சபதத்தை ஏற்பட இந்த மண்ணிலே குவிந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே மாவீரன் பழனி பாபாவுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய நாம் இன்று அவர் உருவாக்கிய, அவர் வெளிக்காட்டிய வாழ்வுரிமை சாசனத்தை, அந்த மாவீரன் புனித போராளி தொகுத்து விளங்கிய அந்த வாழ்வுரிமை சாசனத்தை மதுரை மண்ணிலே என்னுடைய அன்பு தோழர், அன்பு இளவல் அண்ணன் சாகுல் அமீது அவர்களுடைய தலைமையிலேயே வெளியிடுவதற்காக நேரத்தை ஒதுக்கினோம். அதற்கான நேரத்தை, நாட்களை உருவாக்கி வைத்தோம். ஆனால் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையும், அங்க இருக்கக்கூடிய சனாதன பயங்கரவாத அரசு ஒன்று கூடி அந்த வாழ்வுரிமை சாசனம் என்கிற புத்தகத்தை நீங்கள் வெளியிடக்கூடாது, அப்படி வெளியிட்டால் உங்களை நாங்கள் கைது செய்வோம், உங்களை சிறைகள் அடைப்போம், உங்கள் மேல் வழக்குகள் பதியப்படும் என்று பொய் மிரட்டி அந்த சாசனத்தை வெளியிடாமல் அளவிலே செய்துவிட்டிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய கொடூரம் கேட்டால் என்ன சொல்கிறார்கள்? இந்த இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கம், தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவர் வாயிலாக நீங்கள் இந்த சாசனத்தை வெளியிடுகிறீர்கள். அந்த சாசனம் உருவாக்கியவர் ஒரு தடை செய்யப்பட்ட தலைவர் என்று கூச்சமில்லாமல் காவல்துறை சொல்கிறது. யார் தடைப்பட்ட செய்ய இயக்கம்? யார் தடை செய்யப்பட்ட இயக்கம்? மாவீரன் பழனி பாபா தடை செய்யப்பட்ட இயக்கமா? மாவீரன் பழனி பாபா உருவாக்கிய அந்த சாசனம் தடைப்பட்ட ஆசனமா? இல்ல மாவீரன் பழனி பாபா அவர்கள் தடை செய்யப்பட்ட தலைவரா? எப்பேற்பட்ட ஒரு குற்றப்பத்திரிகையை, ஒரு குற்றத்தை வெவ்வேறு அளவிலே சுமக்கிறார்கள். இதே மதுரை மண்ணில் மட்டுமல்ல, தமிழகத்தில் முழுவதும் மாவீரன் பழனி பாபாவுடைய ஒருங்கிணைப்பிலே, அவர் பெயரிலே பல்வேறு சாசனங்களை, பல்வேறு வாழ்வுரிமைக்கான போராட்டங்களை நாம் முன்னெடுத்தோம். பல்வேறு பொதுக்கூட்டங்களை உருவாக்கினோம், பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை அணிதிரட்டினோம். இதே மதுரை மண்ணிலே அவர் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வெளியீட்டு தலைவர்களை வைத்து நாம் பொதுக்கூட்டத்தை நடத்தினோம். அவருடைய கொள்கையை, கோட்பாடுகளை, பிரச்சாரத்தை மக்கள் மூளை இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் முழுவதும் இடையே அவளுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். அப்பதெல்லாம் அவர் தடை செய்யப்பட்ட தலைவராக தெரியவில்லை, அப்பதெல்லாம் தடை செய்யப்பட்ட கொள்கையாக தெரியவில்லை. இந்த ஜனவரி 28, 2025 மட்டும்தான் மாவீரன் பழனி பாபா தடை செய்யப்பட்ட தலைவர் என்று சொல்கிறார். எங்கே உண்மையாகவே நீ மானமுள்ள அரசு, ரோசமுள்ள அரசு, நீ உண்மையிலேயே காக்கி சட்டை போட்டவராக என்றால், உண்மையிலேயே ஆயக்கூடிய இந்த விதைக்கப்பட்ட பழனி பாபா மண்ணில், இந்த பழனி பாபா பதுக்கி விதைக்கப்பட்ட மண்ணில் இவர் இயக்கம் தடை செய்யப்பட்டது, தடை செய்யப்பட்ட தலைவர் உன்னால் சொல்ல முடியுமா? சொல்லிட்டு போக முடியுமா?
அப்படி சொல்லிட்டு போயிரு பார்ப்போம். நாங்கள் ஒரு புறம் மயிரை எடுத்துக் கொண்டுகிறோம். போக முடியுமா? முடியாது. மாவீரன் பழனி பாபா விதைத்த மண்ணில் நீங்கள் ஒரு குண்டூசியை கூட அவருக்கு எதிராக நகர்த்திவிட முடியாது. இதுபோல கொடுங்கோல் சட்டத்தையும் கொடுங்கோல் திட்டத்தையும் உங்களால் தீர்த்ததாக முடியுமே தவிர அதை நிறைவேற்ற முடியாது. நீங்கள் எங்களுடைய நிலைப்பாடை தகர்க்கலாம், எங்களுடைய கருத்தில உடைக்கலாம், நீங்கள் முயற்சி செய்யலாம், எங்களுடைய செயல்பாடுகளை முடக்கிறதுக்கு பல்வேறு சூழ்ச்சிகள் செய்யலாம். ஆனால் எங்களுடைய கருத்துகளும் எங்களுடைய கொள்கைகளும் ஒரு இடத்திலும் கூட மீறாது, நிகழாது. மதுரை மண்ணில் இருந்து இதே பழனி ஆயக்குடி வெறும் 112 கிலோமீட்டர் தான். அந்த 112 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் இந்த மண்ணிலே இதோ வாழ்வுரிமை சாசனத்தை வெளியிட்டு இருக்கிறோம். அப்போ எங்களது கருத்துகள் ஜெயித்து விட்டது. நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம். பழனி பாபா மாணவரணி நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம். பழனி பாபா மாணவர்கள் நாங்கள், பழனி பாபா கொண்ட கொள்கைகள் நாங்கள் வெற்றியாகி விட்டோம் என்பதுதான் இங்கே அடித்தளமான நிதர்சனமான உண்மை. இந்த இடத்தில் சனாதனத்து அரசுடைய வெற்றியா அல்லது மாவீரன் பழனி பாபாவுடைய வெற்றியா கேட்டால் நாங்கள் மீசையை முறுக்கி சொல்வோம், மாவீரன் இது வெற்றிதான் என்று நாங்கள் அடித்தளமாக சொல்லுவோம். இதுபோல எதிர்ப்புகளையும் இதுபோல கூக்குரல்களையும் எந்த கொம்பனாக எந்த அரியணை ஏறினாலும் நாங்கள் விடமாட்டோம். இதை நாங்கள் பெரிதாக எடுக்க மாட்டோம். ஏனென்றால் பழனி பாபா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அரசியல் வெறும் சாதாரண அரசியல் அல்ல, வெறும் இலக்காரமான அரசியல் அல்ல, ஏதோ போன வந்தோம்கான அரசியல் அல்ல. இந்த மண்ணை ஆட்சி செய்கிற அதிகாரத்தில் பங்கீடு, ஆணையத்தில் தலைமை ஏற்பு, இந்த அதிகார நுகர்வு, அடிமதனத்தை ஒழிப்பு என்கிற ஒரு நுகர்வுக்கான கருத்தியல் மாற்றத்தை, புரட்சி மாற்றத்தை மாவீரன் பழனி பாபா அவர்கள் எங்களுக்கு அரசியலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒருபோதும் அதற்கு அச்சப்பட மாட்டோம் என்பது இந்த வாயிலாக இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசுக்கும் காவல்துறைக்கும் நாங்கள் தெள்ள தெளிவாக நாங்கள் சொல்லுகிறோம் அல்ல, எச்சரிக்கையாக இந்த இடத்துல கருத்தை பதிவு செய்கிறோம். இந்த இடத்தில் விதையாக விதை செய்கிறோம். எந்த இடத்தில் நீங்கள் தடை செய்யப்பட்ட இயக்கம் தலைவர் என்று சொன்னீர்களோ அதே இடத்தில் அடுத்த வருடம் மாவீரன் பழனி பாபாவுடைய பொதுக்கூட்டமாக என்னுடைய பழனி பாபா மாணவர்கள் எங்களுடைய சார்பாக பெருந்திரள் ஒரு பொதுக்கூட்டம் அங்கு நடக்கும். தமிழகம் மட்டுமல்ல, அந்த மதுரை மூளை முடுக்கு எல்லாம் பழனி பாபா என்கிற ஒரு முச்சரிப்பு, அந்த குரல் மதுரை மண்ணு பூரா ஒலிக்கும். அப்பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், இவரா தடை செய்யப்பட்ட இயக்கம், இவரா தடை செய்யப்பட்ட தலைவர் என்று. அன்ற காலம் வரும், அதற்கான நேரம் ஒதுங்கும். அதையும் இதே எங்களுடைய ஆசனாக இருக்கக்கூடிய மாவீரன் பழனி பாபா மண்ணிலே சபதம் ஏற்கிறோம். அவருடைய வாழ்வுரிமை சாதனத்தை நாங்கள் நிச்சயமாக பிரகடனப்படுத்துவோம். இங்கு பல்வேறு இயக்கமாக வந்திருக்கலாம், பல்வேறு தலைவர்களாக வந்திருக்கலாம், பல்வேறு கட்சிகளாக வந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் பல்வேறு கட்சிகளாக இயக்கமாக கூடினாலும் நாங்கள் இந்த இடத்தில் பழனி பாபாவுடைய மாணவராகத்தான் வந்திருக்கின்றோம். அவருடைய வழிகாட்டியாக தேர்ந்தெடுத்த மாணவர்களாகத்தான் இந்த இடத்துல நிற்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை, காலநிலையை அரசு பயங்கரவாதமாக திட்டமிட்டு உருவாக்கி காவல்துறை மூலமாக அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்னும் கூடுதலாக உரிமை, வழிபாடு உரிமை என்பது அனைவருக்கும் பொதுவானது, அனைவருக்கும் உரிமையானது. ஆனால் மதுரை மண்ணிலே திருப்பரங்குன்றத்தில் ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே திருப்பரங்குன்றத்துக்கு பின்பாக மலை மீது சிக்கந்தர் மலை என்கிற ஒரு மலை இருக்கின்றது. அது இஸ்லாமிய பெருமக்கள் வழிபடுகின்ற ஒரு முக்கியமான மலை. சிக்கந்தர் என்கிற ஒரு வழிபாடு கொண்ட ஒரு மலை. அங்கே நாங்கள் கோழி பலியிடுவதும் ஆடு பலியிடுவதும் இன்றல்ல நேற்றல்ல, 10 ஆண்டு 20 ஆண்டு அல்ல, 830 ஆண்டுகளுக்கு மேலே அங்கு ஆடு பலியிட்டு நாங்கள் வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இன்று வந்த இந்துத்துவ வெறியர்கள், சனாதனவாதிகள் அங்கு இஸ்லாமியரை செல்லக்கூடாது, இஸ்லாமியர் ஆடுகள் வெட்டக்கூடாது, இஸ்லாமியர் கோயில் வெட்டக்கூடாது, ஆடுகள் வெட்டு என்கிற பெயரில் கூட்டம் கூடக்கூடாது. காரணம் என்னவென்றால் திருப்பரங்குன்று என்பது ஒரு ஆன்மீக தலம், திருப்பரங்குன்ற முருகன் என்பது ஒரு சைவம் என்று சைவ கடவுள். அவருக்கு எதிராக நீங்கள் அசைவத்தை படைத்தால் அது நீங்கள் இந்துத்துவத்துக்கு, இந்து மதத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்று சொல்கிறார். யார் துரோகம் செய்கிறா? யார் செய்கிறா? வழிபாட்டு அடையாளத்தவே காட்டியது உங்களுடைய இந்துத்துவம் தான். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் சைவம்னு உங்களுக்கு சொன்னாரா? அவர் புளிச்சோறும் பொங்கச்சோறும் கூட கேட்டாரா? இன்னும் சொல்ல போனால் உண்மையான முருகன் வாரிசு இதோ நாங்கள் நிற்கிறோம். இதோ முருகன் வாரிசு, முருகனுடைய ஆதி குறிஞ்சி நிலத்தின் தலைவன், தமிழ் நிலத்தின் இறைவனாக இருக்கக்கூடிய